ஏன் தம்பி இந்த யூடியூப்ல ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்காமா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? யூடியூப்பில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு தாங்க இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது யாருக்கு நடுவில் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபுட் ரிவ்யூவர், அதுக்கப்புறம் விளாக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. யூடியூபோட ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கார். கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், ஆளுநர், அதுக்கப்புறம் அமெரிக்கா வரைக்கும் போய் விளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் தனி ப்ரைவேட் ஜெட்டில் போய் விளாக் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா, யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற ஒருத்தர் நேரடியாக ஒரு சேட்டலைட் சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிற அளவுக்கு இவருடைய பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்களே பார்த்துக்கலாம். இந்த இர்ஃபான் இவர் தான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இவரை சுற்றித்தான் இந்த சர்ச்சை. அடுத்ததாக வரவர் பிரியாணி மேன். பிரியாணி மேன் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே அவர் யார், யூடியூப்ல என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக இருந்திருக்காரு. ப்ளஸ் விளாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ரோஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த பிரபலமானவர்களை படங்களை எடுத்து அதை வந்து ஒரு தரக்குறைவான விமர்சனம் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி அந்த குதர்க்கமாக வந்து கேள்வி எல்லாம் கேட்டு அதை ரசிக்கிறதுக்குனே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கான சேனல்களும் தமிழில் வந்து இப்போ நிறைய வந்துட்டே இருக்குது. இந்த ரோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதைத்தான் இவர் பண்ணுறாரு. இவர் அவருடைய பாஷையில் வந்து கிரில் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரோஸ்ட் பண்ணுறதுன்னு மற்றவங்கெல்லாம் சொன்னாலுமே இவருடைய பாஷையில் வந்து கிரில் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த இன்ஸ்டால எல்லாம் வந்து நிறைய அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், மொக்க வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு வந்து இவர் கமெண்ட் பண்ணி அதை வந்து காலி பண்ணுறது, அதை வந்து கலாய்க்கிறது, இதைத்தான் வந்து கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு கொஞ்சம் கெட்ட வார்த்தை, கொஞ்சம் கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் பேசி கலாய்ப்பாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இந்த பிரியாணி மேன் தான் இன்னொரு நபர். இவரும் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமே யார் அப்படின்னா இந்த பிரியாணி மேன் தான். அடுத்ததாக மூன்றாவதாக வர்றவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லர் அக்கா. இன்ஸ்டாவில் இப்போ இதாங்க ட்ரெண்டிங். டெய்லர் அக்கா, டிவோஷனல் அக்கா, ஜிம் அக்கா, ஃபிசியோ அக்கா, இந்த மாதிரி அக்காக்களாக தான் வந்து இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. நம்ம அடுத்து என்ன அக்காவாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பெண்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. அந்த மாதிரி இந்த டெய்லர் அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த பெண்களுக்கான உடைகளை வந்து தைக்கிறது தான் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதற்கு வந்து மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து கோர்ஸும் நடத்துகிறாங்க. ஆன்லைன்லேயே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் நடத்துகிறாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தைத்த அந்த உடைகளை வந்து இவங்களே அணிஞ்சிட்டு வந்து பாருங்கள் இந்த ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குது, இதற்கான ஒர்க்கு எப்படி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து தன்னுடைய அந்த ப்ராடக்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அதில் வந்து சில விமர்சனங்கள் வருது. ஏன்னா இப்போ அவங்க ஜாக்கெட் தைக்கிறாங்க, ஜாக்கெட்டை போட்டுட்டு வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அது வந்து கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது, இல்லை கவர்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய உடலை வந்து மூலதனம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2K கிட்ஸ் தான் வந்து மெயினாக அங்கே இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த டெய்லர் அக்கா, டிவோஷனல் அக்கா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறது. ஸோ இந்த பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தாலுமே அது வந்து அவங்களுடைய உரிமை. இதே கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடை எங்கள் உரிமை அப்படின்னு பேசுகிறவங்க இன்றைக்கி இதே கூட்டம் தான் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டெய்லர் அக்கா ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த பஞ்சாயத்தில் நான்காவதாக வர்றவர் யார் அப்படின்னா A2D சேனல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக் பேஸ்டு வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூ கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப நிறைய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு நல்ல எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோவை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2D சேனல். இவரும் வந்து இந்த பஞ்சாயத்துக்குள்ளே உள்ள வர்றார். ஸோ இந்த பஞ்சாயத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பிரியாணி மேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் வந்து இந்த பஞ்சாயத்தை தொடங்கி வைக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த இர்ஃபான் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, 2023 அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கார் மோதி ஒரு பெண் இறந்திருக்காங்க. அந்த டைம்லேயே அது பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த விஷயத்தை எடுத்து இப்போ பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறாரு.
அந்த டைமில் இர்ஃபானுடைய கார் மோதி ஒரு பெண் இருந்தாங்க. அது வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸு. அதாவது அந்த காரில் மோதிட்டு இர்ஃபான் நிற்காமையே போயிட்டாரு. ஆனால் இர்ஃபானுக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு ப்ளஸ் அவர் பிரபலமானவர், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் மேலே எந்த விதமான வழக்கும் யாரும் நடவடிக்கையும் எடுக்கலை, அவரை கைதே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அடுத்ததாக அதே இர்ஃபான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா துபாய்க்கு போனவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து இந்த பாலின டெஸ்ட், ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவாக அறிவிக்கிறார். இந்தியாவில் அதை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி குற்றம். அதாவது இந்தியாவில் பாலின சோதனை செய்து பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு அறிவிக்கிறது சட்டப்படி குற்றம். ஆனால் இர்ஃபான் என்ன பண்ணுறாரு, இந்த பாலின சோதனையை துபாயில் பண்ணியிருக்காரு, ஆனால் இங்கே அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. நிறைய பேர் இர்ஃபான் செய்தது சட்டப்படி குற்றம், அவரை கைது செய்ய வேண்டும் எல்லாம் செஞ்சாலுமே இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமோட ஒரிஜின் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா துபாயில் நடந்திருக்கு. அவர் துபாயில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. துபாயில் அது சட்டப்படி குற்றம் கிடையாது. அப்ப இன்னொரு நாட்டில் செஞ்சு நடந்ததுக்கு இந்தியாவில் தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது அடிப்படை சட்ட அறிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால இர்ஃபான் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இதையும் வந்து இந்த பிரியாணி மேன் தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, பாத்தீங்களா ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இவர் மேல நடவடிக்கை எடுக்கல, இந்த பாலினம் வெளிப்படுத்தினது சம்பந்தமாக இதற்கும் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கல. மாறாக தமிழக சுகாதாரத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த நோட்டீஸை சர்வ் பண்றாங்க. அப்போ இவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காரு, இவர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் பிரியாணி மேனோட இன்னொரு குற்றச்சாட்டு. மூன்றாவதாக இந்த இர்ஃபான் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலை என்ன, ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போயிட்டு நிறைய ரிவ்யூஸ் பண்ணி அவர் வீடியோ போடுறது தான் அவருடைய வேலை. அந்த மாதிரி 2022 அவர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் வீடியோ ரிவ்யூ பண்ணுறாரு. அந்த ஹோட்டலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2023 2024 அந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு போகிறாங்க. ரெய்டு போயிட்டு இந்த ஹோட்டலில் வந்து தரம் சரியில்லை, சுகாதாரமான முறையில் உணவு தயார் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு ஃபைன் போடுறாங்க. ஸோ இந்த நியூஸையும் இர்ஃபான் ரிவ்யூ பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த வீடியோவையும் எடுத்து பார்த்தீங்களா, இர்ஃபான் ரிவ்யூ பண்ண ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தரமற்றதாக இருக்கிறது, ஆனால் இவர் காசுக்காக தரமே இல்லைனாலும் குவாலிட்டியே இல்லைனாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த பிரியாணி மேன் தம்பி அந்த குற்றச்சாட்டாக சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இர்ஃபானை பற்றி பிரியாணி மேன் பண்ணின வீடியோ. இதுதான் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் மூல காரணம். இதே பிரியாணி மேன் அடுத்து இன்னொரு வீடியோ பண்ணுறாரு. அது யாரை பற்றினா, இந்த டெய்லர் அக்காவை பற்றி. டெய்லர் அக்கா என்ன பண்ணாங்க, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாக்கெட் போட்டு அவங்களே வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து காமிக்கிறதுக்காக அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அவங்களுடைய பாடி பார்ட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரியாணி மேனுடைய குற்றச்சாட்டாக சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அதே மாதிரி அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் நடத்துறதும் வந்து ஒரு ஸ்கேமு, அது வந்து தப்பு. அவங்க பணம் வாங்கிட்டு கோர்ஸ் நடத்தினாலுமே அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, இவங்க கோர்ஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது வந்து மக்களை ஏமாற்றும் முயற்சி அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய இன்னொரு குற்றச்சாட்டு. இந்த டெய்லர் அக்காவை பற்றியும் இந்த பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறார். இந்த 2 முடிஞ்சுதுங்களா, அடுத்தது இர்ஃபான் களத்துக்கு வர்றார். பிரியாணி மேன் தன் மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி இர்ஃபான் வந்து ஒரு வீடியோவும் போடுறார். அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு, அந்த முதல் குற்றச்சாட்டு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் வந்து ஹிட் அண்ட் ரன் கிடையாது. முதல்ல அந்த காரை நான் ஓட்டலை, என்னோட மச்சான் தான் ஓட்டினாரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம், 20 நிமிஷம் அங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் மேப்ஸோட டைம் லைனை வந்து ஒரு ப்ரூஃபாக காட்டுறாரு. ப்ளஸ் எனக்கு வந்து நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், நானும் கீழ்மட்டத்திலிருந்து தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாருடைய உதவியும் நாடவே இல்லை, யாரையும் வந்து கூப்பிடல. இந்த வழக்கு சட்டப்படி எப்படி சந்திக்கணுமோ அப்படி தான் நான் சந்திச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த பிரியாணி மேன் வந்து ரொம்பவே எதுவுமே தெரியாமல் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காரு. இந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே ஆக்சிடென்ட் நடந்த உடனேவே நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம், அந்த பெண்ணை வந்து செக் பண்ணோம். ப்ளஸ் அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் வந்தார், அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் நாங்கள் அங்கேருந்து போனோம் அப்படிங்கிறது இர்ஃபானுடைய விளக்கம். இரண்டாவது, அந்த பாலினம் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டை வந்து நான் வந்து இங்கே செக் பண்ணல, நான் செக் பண்ணது துபாயில், நான் அந்த வீடியோ போட்டிருக்கக்கூடாது, தப்பு தான், ஆனால் நான் அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டுக்கான விளக்கம். அதே மாதிரி அந்த மூன்றாவது
குற்றச்சாட்டு. இர்ஃபான் ரிவ்யூ பண்ண அந்த ஹோட்டல் வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அது வந்து என்னன்னா, நான் ரிவ்யூ பண்ணது 2022. அந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க ரெய்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு. அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? நான் வீடியோ போடுற போது அங்கே என்ன நடந்ததோ அதைத்தானே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இர்ஃபானுடைய வாதம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு இர்ஃபான். ஆனால் இந்த விளக்கத்தை அவர் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை. இந்த பிரியாணி மேன் அந்த பையனை வந்து கண்டபடி திட்டி, கெட்ட வார்த்தையிலேயே திட்டி, அவனை வந்து ஒரு டீக்ரேட் பண்ணி ஒரு டாக்ஸிக்கா வீடியோ போட்டிருந்தாரு இர்ஃபான். இது வந்து இந்த பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ இர்ஃபான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, இந்த பிரியாணி மேன் மறுபடியும் வந்து அதுக்கு பதிலடியா இன்னொரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் இர்ஃபான் எப்படி வந்து அவர் கெட்ட வார்த்தையில் கொச்சையா பேசினாரோ அதே மாதிரி பிரியாணி மேன் வந்து இர்ஃபானையும் வந்து கண்ணா பின்னான்னு பேசி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இல்லை அந்த கூகுள் டைம் லைன்னு நீ காமிச்ச இல்லையா, அதை வந்து யார் வேணாலும் எடிட் பண்ணலாம், அதை வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ, ஒரு பதிலடி வீடியோ இவர் கொடுக்குறாரு. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கிற போது இந்த கடைசியாக சொன்னேன் இல்லையா A2D சேனல், அவர் வந்து உள்ள வரார். அவருடைய நோக்கம் என்ன? அவர் வந்து இந்த பிரியாணி மேன் வீடியோவுக்கு எதிராக பதிலடியாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அது வந்து இந்த இர்ஃபான் மேட்டர் கிடையாது. இந்த டெய்லர் அக்காவை பற்றி பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோவுக்கான பதிலடி. அதில் வந்து பிரியாணி மேன் நிறைய தவறுகள் சொல்லியிருக்காரு, தவறான விஷயங்களை வந்து அவர் முன் வச்சிருக்காரு, அவருக்கு எதுவுமே தெரியல, உண்மையிலேயே டெய்லர் அக்கா செய்யறது ரொம்பவே லீகலான விஷயம், இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய ஆதாரங்களோட ரொம்பவே தெளிவாக வந்து இந்த வீடியோவை போட்டிருந்தாரு A2D சேனல். இதுதான் நடந்த சம்பவங்கள், நடந்த பஞ்சாயத்துகள். ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து வெளியில் கிடைக்கிற போது நம்ம மக்களுக்கு வந்து சண்டை போடுறத பார்க்குறதுல எவ்வளோ ஆர்வம் இருக்குது. அப்படி ஆர்வமாக இங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, அந்த வீடியோவுக்கு போய் கமெண்ட் பண்ணுறது, பிரியாணி மேனோட சேர்ந்துட்டு இர்ஃபானை திட்டுறது, இர்ஃபானோட சேர்ந்துட்டு பிரியாணி மேனை திட்டுறது, ஆமாம் டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு டெய்லர் அக்கா வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த A2D சேனல் வீடியோ போட்ட உடனே பார்த்தியா, இவன் இர்ஃபானோட ஃப்ரெண்டு, இர்ஃபானை காப்பாற்றுறதுக்காக பிரியாணி மேன் மேலே இவன் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது. ப்ளஸ் ட்விட்டரில் இந்த வீடியோக்கள் வைரல், ப்ளஸ் இன்ஸ்டாவில் வந்து கட்டிங் பண்ணி வைரல், இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்குது. ப்ளஸ் யூடியூப்லேயே வந்து இதுவே வந்து ஹாட் கண்டென்ட்டாக இருக்குப்பா, எடுப்பா வீடியோவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சேனலும் இந்த வீடியோக்களை பற்றி ரிவ்யூ போட, அதை பற்றி உட்காந்து விவாதம் பண்ண, அங்கேயும் போய் இவங்க எல்லாமே திட்ட, இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது பிரியாணி மேன் ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிறாரு. அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு லைவ் வீடியோ போட்டு எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் லைவ்லேயே வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போகிறார். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவே பிரியாணி மேன் அரெஸ்டட், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அடப்பாவிகளா, இது என்னடா இந்த பஞ்சாயத்துக்கெல்லாமாடா கைது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் இப்போ நான் சொன்ன மாதிரி இர்ஃபான் வீடியோவோ டெய்லர் அக்கா வீடியோவோ இந்த வீடியோவெல்லாம் கிடையாது. அவர் இதற்கு முன்னாடியே செம்மொழி பூங்கா, சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த செம்மொழி பூங்காவில் தினசரி இந்த காதல் காம களியாட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோஸ்ட் கிரில் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடும்போது கொச்சையான வார்த்தைகள், கொச்சையான சைகைகள், அசிங்கமான வார்த்தைகளை, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த செம்மொழி பூங்காவை பற்றி வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவுக்காக இந்த பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஸோ அந்த வீடியோவை பார்த்த ஒரு பெண் வந்து எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறது, பெண்களை கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் படி இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஸோ இதுதான் வந்து டைம் லைன். இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க 2 பிரிவாக 3 பிரிவாக பிரிஞ்சு இவங்களே மோதிக்கிறாங்க. இர்ஃபானுக்காக ஒரு கூட்டம், பிரியாணி மேனுக்காக ஒரு கூட்டம், A2D சேனலுக்காக ஒரு கூட்டம். இதற்கு நடுவில் அரசியலும் இதில் கலந்துருச்சு. பாருங்க, இர்ஃபான் வந்து திமுகவுக்கு ஆதரவானவர். அவர் வந்து திமுகவுக்காக பிரச்சாரம்லாம் கூட பண்ணியிருக்காரு. அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அப்படி இருக்கிற போது அவருக்கு எதிராக பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டதுக்காக
அவரை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. இது தொடர்பாகவும் நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியல, நாங்கள் பச்சை பிள்ளைங்க, நாங்களாம் வரோம் ஏதோ லைக் போடுறோம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே போயிருங்க. இந்த பஞ்சாயத்துக்குள்ளேயெல்லாம் தலையிடாதீங்க. முதல்ல வந்து ட்விட்டரை தான் வந்து ரத்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யூடியூபும் அதே மாதிரி ஒரு ரத்த பூமியாக மாறிடுச்சு. இங்கே வந்து நிறைய இந்த டாக்ஸிக் கண்டென்ட்லாம் போட்டு ஏகப்பட்ட அடிதடி சண்டைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதையெல்லாம் விலாவரியாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது சரி அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் பிரியாணி மேன் பொறுத்த வரைக்கும் அந்த இர்ஃபான் வீடியோ, டெய்லர் அக்கா வீடியோ எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாரு. இப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. ஏற்றுடியும் மறுபடியும் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்த ரத்த பூமியில் நடந்த இந்த பஞ்சாயத்தை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.